ஆயம் தெரியாம காலை விடக்கூடாதுங்க. அப்படி காலை வச்சா நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா தாங்க. அரசியலே என்னன்னு தெரியாம அரசியல இறங்கினதுனால தற்போது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, பல பின்னடைவுகளை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்னு ஒரு பேரவையை ஆரம்பிச்சாங்க. அந்த பேரவையில நிர்வாகிகளை கூட சரியாக நியமிக்க முடியாததுனால இவங்களுடைய ஆதரவாளர்களை தற்போது இவங்களை எதிர்த்து பேசி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய கணவரே தற்போது இவங்களுக்கு எதிராக வேற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு இவங்கள அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாமே ரொம்பவே அசிங்கப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனால குறித்து போன தீபா ஒரு பொதுமே கூட அவங்களோட கணவரை அவரை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நடைமுறைகள் எல்லாமே மக்களுக்கு இன்னும் தீபா மீது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கட்சி தொடங்கிய ஒரே மாசத்திலேயே கணவர் பிரிஞ்சு போயிருக்காரு, கட்சியை சரியாக நியமிக்க முடியல அப்படி இப்படின்னு தீபா மேல பல குற்றங்கள் வந்திருக்கிறதுனால இப்ப மக்கள் எல்லாமே தீபாவை பார்த்து என்ன கேட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, உங்களோட கட்சியை நீங்க ஒழுங்கா பாதுகாத்துக்க முடியல, உங்களெல்லாம் முதலமைச்சராகவோ இல்ல சட்டமன்ற உறுப்பினராகவோ தேர்ந்தெடுத்தால் நீங்க எப்படி உங்களோட தொகுதியையோ அல்லது தமிழ்நாட்டையோ காப்பாற்ற போறீங்க அப்படின்னு பல பேர் இப்ப சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கேட்கிற விஷயங்களும் நியாயமா தானங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, சசிகலாவை பிரிந்தவுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக போனாங்க. அப்படி தனியா போனப்ப தீபாவுக்கு அழைப்பு விடுத்தார். அப்ப தீபா போய் சேர்ந்திருக்கலாம், ஆனா சும்மாதான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னது மக்கள் எல்லாருமே இன்னும் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. முன்னாடி தீபா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன மக்கள் எல்லாருமே தற்போது தீபா வந்துட்டு பன்னீர்செல்வத்துடன் செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தீபா பன்னீர்செல்வத்தையும் புறக்கணிச்சதுனால தீபா ஒரு தனி மரமா அரசியல நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தற்போது தீபாவோட பேரு ரொம்பவே சமூக வலைத்தளத்தில் அடிபட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஆர்கே நகர் தொகுதியில கூட அவங்களுடைய வெற்றி உறுதியானது அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா ஆர்கே நகர்ல பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக மதுசூதனன் இடைத்தேர்தலில் போட்டியிட போறாரு. தீபாவா இல்ல மதுசூதனா அப்படின்னு சொல்லி பார்த்தா தீபாவை விட பல மடங்கு அரசியல் ஞானமும் பல ஆண்டுகள் அரசியலில் இருந்த தகுதியும் மதுசூதனுக்கு இருப்பதனால கண்டிப்பா மதுசூதன் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு தற்போது பல அறிக்கைகள் சொல்லி வந்துட்டு இருக்கு. இதனால தீபா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, தற்போது பன்னீர்செல்வம் தீபாவை சும்மா வான் கூப்பிட்டா கூட தீபா உடனே பன்னீர்செல்வத்து கூட போய் சேர்ந்துப்பாங்க அப்படின்னு தாங்க தெரியுது. மேலும் தற்போது தீபாவின் ஆதரவாளர் கூட நீங்க பன்னீர்செல்வத்து கூட போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல தீபாவுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாம கண்ணுல இருந்து தண்ணி வந்து கதறிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.